உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். சென்னையில் இருந்து கோவைக்கு சென்றடைந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பரிமளா வழங்க கேட்கலாம். பரிமளா, வணக்கம். தற்போது கோவை வந்தடைந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொடர்ந்து என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன, அந்த பகுதிகளில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன, முழு விவரம்? சென்னையிலிருந்து விமானம் மூலம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கோவை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். அவருக்கு திமுக அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் என அனைவருமே பூங்கொத்து கொடுத்து சிறப்பாக வரவேற்பும் அளித்திருக்கின்றனர். விமான நிலைய சாலையில் வழி நெடுகலுமே முதல்வர் அவர்களுக்கு மேல தாளங்களுடன் மக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. நம்மால் தற்பொழுது திரையில் பார்க்க முடிகிறது. பின்னர் காரில் உடுமலை செல்கிறார். அங்கும் அவருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் உடுமலையில் இரவு தங்குகிறார். பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் உருவாக காரணமாக இருந்தவர்களை சிறப்பிக்கும் வகையிலும் இத்திட்டம் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் கண்காட்சி, பயிற்சி மையம் மற்றும் மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர், முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்பிரமணியம், முன்னாள் எம்எல்ஏக்கள் மகாலிங்கம், பழனிசாமி ஆகியோரது சிலைகளுடன் கூடிய நினைவு மண்டபத்தை நாளைய தினம் பொள்ளாச்சி நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்திலும் திறந்து வைக்க இருக்கிறார். இதனை அடுத்து முதல்வர் வருகையை முன்னிட்டு கோவை விமான நிலையம் மற்றும் அவிநாசி சாலை முழுவதுமாகவே 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். தற்பொழுது கோவை விமான நிலையம் சாலையில் செல்லக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு சாலையின் இரு புறங்களிலுமாகவே கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் கட்சியினுடைய தொண்டர்கள் உற்சாக வரவேற்பானது அழைத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பரிமளா. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.